டிவிக்கு வந்து ஒரு 50,000 ரூபா டிவி. நான் வந்து 9th அன்னைக்கு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வாங்கினேன்னா 20 நாளில் நான் பே பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா 2 நாள் தள்ளி போட்டேன்னு வச்சுங்களேன். அக்டோபர் 11ஆம் தேதி நான் ஸ்வைப் பண்ணேன்னா இது வந்து நவம்பர் 10ஆம் தேதி பில்லிங்க்கு தான் போகும். ஸோ தட் ஐ கேன் பே ஒன்லி ஆன் நவம்பர் 30th. ஸோ 20 நாள்லேருந்து 49 நாள் 50 நாள் வரையும் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் வந்து கிரெடிட் கார்டை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் நிறைய பேர். பில்லிங் சைக்கிள் வந்து 10ஆம் தேதி அப்படின்னா 10 தேதி வரையும் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ 10ஆம் தேதி நாங்கள் பில்லு ஜென்ரேட் பண்ணுவோம். அது வந்து 20 நாள் தள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அக்டோபர் மாதம். அக்டோபர் 10 வரையும் பில்லானது அக்டோபர் 30ஆம் தேதி நீங்கள் பே பண்ணணும். அக்டோபர் 30க்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஃபைனும் கொடுக்க வேண்டாம். டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இதை எப்படி எல்லாரும் அடாப்ட் பண்ணிப்பாங்க, படித்தவன்னா அடாப்ட் பண்ணிப்பான். மொபைல் ஃபோனில் எப்படி நார்மல் பீப்புள் அடாப்ட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி வந்து பூக்காரம்மாலேருந்து ரோட்டில் இளநீ விற்கிறான் பார்த்தீங்களா, அவங்க முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் கியூஆர் கோட் இருக்குது. அங்கங்கே பண்ணிட்டு வருது. இப்போ என்ன இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரையும் ஒரு பேங்க்கில் வர போகிறாங்க, ஒரு பேடிஎம் ஒரு மிஷினை கொடுத்துருவாங்க. சார் இந்த மிஷினை வச்சுங்க, மிஷினுக்கு இவ்வளோ தான் காசு, உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொன்னதுன்னா இவங்க வந்து இந்த காசை வச்சுட்டு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கல்லாலேயே ஒரு ஆள் இருக்கணும். அந்த கல்லால் வந்து வாங்கின காசெல்லாம் எடுத்து அதை கொண்டு போய் பேங்க்கில் கட்டணும். இதெல்லாம் வந்து ஒரு மேன் பவர் அவ்வளோ இருந்தது. இன்றைக்கி எதுவுமே கிடையாது. அங்கே இருக்குது, யார் இருந்தாலும் டக்குன்னு ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுவுமே வேறு சொல்லிடுது. இப்போ நீங்கள் முன்னாடியாவது ஸ்வைப் பண்ணால் வந்ததா இல்லையா, நீங்கள் வந்து உங்கள்கிட்டருந்து 100 ரூபாய் பெறப்பட்டது, அது காதில் கேட்டுக்கிட்டால் கூட போதும், 100 வாங்கிட்டோமா, 100 பெறப்பட்டது, 200 பெறப்பட்டது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. அதோடு இல்லாமல் என்னென்னா இந்த மாதிரி இது அடாப்ட் பண்ணதுனால முன்னாடி வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த லோன் கொடுக்கறதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி கிவன் ஃபார் அ சர்டன் பீப்புள், ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் வந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் மாதம் அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லோன் கொடுப்பேன், ஏன்னா நீங்கள் வந்து திருப்பி பே பண்ணுவீங்கன்னு. இது அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இதெல்லாம் வந்து முன்னாடி இல்லவே இல்லை. டிவிக்கு வந்து ஒரு 50,000 ரூபா டிவி. நான் வந்து 9th அன்னைக்கு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வாங்கினேன்னா 20 நாளில் நான் பே பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா 2 நாள் தள்ளி போட்டேன்னு வச்சுங்களேன். அக்டோபர் 11ஆம் தேதி நான் ஸ்வைப் பண்ணேன்னா இது வந்து நவம்பர் 10ஆம் தேதி பில்லிங்க்கு தான் போகும். ஸோ தட் ஐ கேன் பே ஒன்லி ஆன் நவம்பர் 30th. ஸோ 20 நாள்லேருந்து 49 நாள் 50 நாள் வரையும் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் வந்து கிரெடிட் கார்டை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் நிறைய பேர்.